அப்படின்னா 18-19 வயசுலேருந்து கணக்கு வச்சு அந்த தொழுகை எல்லாமே நீ தொழுதாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். இதெல்லாம் சொன்னதெல்லாம் என்ன பண்ணுறான், சரி இவ்வளோ தூரம் தலைக்கு மேலே போச்சு, இதுக்கப்புறம் என்ன போயிட்டு போகிற நரகத்துக்கு. இப்போ இந்த பாவத்தை யார் சுமக்கிறது? இவனை மிஸ்கைட் பண்ணது யார்? இது அல்லாவுடைய சட்டம். நாளைக்கு மறுமையில் கூப்பிட்டு கேட்டு ஒன்றால் இவன் நம்மளே சொல்லுவோம்ல, நேராக நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, என்ன கடை வச்சுருக்கீங்க, டீ கடை வச்சுருக்கீங்க, அந்த வழியாக நான் வர்றேன், ஒரு 2 முக்கு தாண்டின உடனே வழியில் உங்கள் கஸ்டமர் வர்றாரு, கேட்குறாரு ஏன் ரஃபீக் பாய் இருக்காரான்ட்டு, அவர் கடை சாத்திட்டு போயிட்டாருங்கன்ட்டான். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை பார்க்குறீங்க, பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நிஜமாலுமே கடையை சாத்திட்டு வரீங்க, என்னங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அப்போவே சாத்திட்டாருன்னு சொன்னீங்க அப்படிங்க. யாருங்க சொன்னது? அவர் தாங்க சொன்னாருன்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன்டா நான் கடை திறந்து வச்சிருக்கேன், நீ சாத்திட்டு போய்ட்டு, நீ ஏன்டா சொன்னு சண்டை போடுவீங்களா இல்லையா? அதே மாதிரி அல்லாவுடைய கடை திறந்துருக்கு, ரஹமத்துடைய கடை, இவங்க சாத்துறாங்க. அல்லாவுடைய கடை இவ்வளோதான், இந்த ஸ்டாக் இவ்வளோதான், இவனுடைய ரஹமத்து சும்மா கம்மியானது, இவ்வளோதான் கிடைக்கும்னு சொல்லி சாத்திடுறாங்க. அதே மாதிரி புகாரில் 90வது ஹதீஸு, ஒரு மனிதர் என்ன பண்ணுறாங்க, ரசூல் அல்லாவின் தூதரே ரசூலாட்ட வர்றாங்க, வந்துட்டு கம்ப்ளைண்ட் வருது, அல்லாவின் தூதரே இன்ன மனிதர் இமாமாக நின்று தொழுகை நடத்தினால் தொழுகையை எங்களுக்கு நீட்டுகிறார். இவர் என்ன பண்ணுறாரு, தொழுகை எங்களுக்கு நீட்டுறாரு, எனவே நான் ஜமாத்தாக தொழுவதே இல்லை, ஜமாத் தொழுகை நான் விட்டுட்டேங்கிறார். நான் வீட்டில் தான் தொழுகிறேன். ஏன்னா வந்தால் இவர் பெரிய பெரிய சூறாவாக, என்ன சூறாக வர்றாருன்னா இவர் பக்ராவும் நிசாவும் வர்றாரு. பக்ராவில் எவ்வளோ 286 வசனம், நிசாவில் கிட்டத்தட்ட 200 வசனம். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, இவர் சொன்ன உடனே இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன் அடைந்திராத கோபத்தை நான் கண்டேன். இதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு கோபம் ஏற்பட்டதே இல்லை. ரசூலுல்லாஹ் பயங்கரமாக கோபம் வருது, நேராக போய் மிம்பரில் ஏறி பயான் செய்கிறாங்க. மக்களே நீங்கள் வெறுப்பூட்டுபவர்களாக இருக்கிறீர்கள். என்ன வெறுப்பூட்டுறீங்களா? யார் மக்களுக்கு தொழுகை நடத்தினாலும் சுருக்கமாகவே தொழுகை நடத்தட்டும். நோயாளிகள், பலவீனர்கள், வேலைக்கு செல்வோர் இருப்பாங்க. உனக்கு டைம் இருக்குன்னு நீ தொழுவியா? கேட்டால் அல்லாஹ்வுடைய வசனம் கேட்க மாட்டியா? குர்ஆனுக்காக டைம் ஒதுக்க மாட்டியா? அபூபக்கர் எப்படி தொழுதாரு தெரியுமா? உமர் எப்படி நம்ம பேசுவோம், அபூபக்கர் எப்படி தொழுதாரு, இதெல்லாம் இங்கே ரசூலுல்லாஹ் இங்கே உல்டாவெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நீளமாக தொழுகை நடத்தினா எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இன்ன வரைக்கும் ஜமாத் தொழுகை விட்டார்ல. இவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் அட்வைஸே பண்ணல, நீ பண்ணது கரெக்டுன்றார். கோவம் ஆக்சுவலாக இவர் மேலே நாம பட்டிருப்போம். அப்படி இருந்தாலும் நீ எப்படி ஜமாத்தை விடலாம்? ஜமாத்து கடமையா இல்லையா? 27 மடங்கு நன்மையா இல்லையா? இதெல்லாம் அவர்கிட்ட பேசியிருப்போம். அந்த இடத்துல நம்ம உல்டாவா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம். ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொல்லவே இல்லை, நீ பண்ணது கரெக்டு, நீ தனியாக தொழுது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதே தான் இந்த 64, 63 இந்த ஹதீஸ்லாம் சொல்கிறாங்க, உங்களில் யாரையும் உங்கள் நற்செயல் காப்பாற்றாது. உங்கள் நற்செயலை வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற நம்பிக்கை தான் இந்த நற்செயலை தூண்டுது உங்களுக்கு, அதிகமாக செய்யணும், அதிகமாக செய்யணும்ட்டு. அல்லாவின் கருணையினால் தான் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அல்லாவின் தூதரே உங்களையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்களுமா அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆம், என் இறைவனின் கருணை என்னை அரவணைத்து கொண்டால் தவிர நடுநிலையாக செயல்படுங்கள், ஆவரேஜாக செயல்படுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் நற்செயல் புரியுங்க. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைக்குதா, ஒரு தஸ்பீஹ் ஓதுங்க, ஒரு குர்ஆன் ஓதுங்க, கடமையான